ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட் டுடே. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது நேற்று கண்டினியூ ஆன டாபிக் தான். ஸோ நேற்று நம்ம வந்து டெம்டேஷன்ஸ் பற்றி பார்த்தோம். டெம்டேஷன்ஸை வந்து எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெம்டேஷன்ஸை ஓவர் கம் பண்ணக்கூடிய ஒரே சீக்ரெட் வந்து யாரு? இட்ஸ் ஒன்லி லார்ட் ஜீசஸ். ஸோ அவரால் மட்டும்தான் நம்மளால டெம்டேஷன்ஸை ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து டெம்டேஷன்ஸை ஓவர் கம் பண்ண உடனே நம்ம வந்து நம்ம எப்படி ஆகும், நம்ம பியூர் ஆயிட்ட பிறகு, பியூர்னா நான் எப்படி அதை மீன் பண்ணி சொல்றேன்னா, ஒரு டெம்டேஷன்ஸ் ஒரு சின்னையும் நம்ம ஓவர் கம் பண்ணி வரும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து நமக்குள்ள வந்து நம்ம என்ன ஆகும், நம்ம எடுக்கிற டிசிஷன் நிறைய டைம் நீங்க நோட் பண்ணியிருப்பீங்க. என் லைஃப்ல அது வந்து நடந்திருக்கு. நிறைய டைம் நம்ம எடுக்கிற டிசிஷன்ஸ் நம்மளுக்கே தெரியாம வந்துட்டு எப்படி நம்மளுக்கு விரோதமா நிறைய விஷயம் எழும்போம். ஆனா வந்துட்டு அந்த அந்த விஷயத்த வந்துட்டு அந்த இடத்துலயே ஸ்டாப் ஆயிருக்கும். ஸோ நம்மளுக்கு அந்த பர்சன் வந்து சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு பதிலாக அவங்க யாரோ ஒருத்தவங்க பேசி உங்ககிட்ட கூட அந்த ப்ராப்ளம் வரலங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாமே வந்து என்னன்னா காடோட ப்ரொடெக்ஷன். ஸோ நம்ம ஒன்ஸ் நம்ம டெம்ப்டேஷன்ஸை ஓவர் கம் பண்ண நம்மளோட சின் நம்ம கடவுளுக்காக நம்ம எழும்பி நிற்கும் போது, எஸ் ஃபார் கிரைஸ்ட் நான் வந்துட்டு ஐ எம் நாட் கோயிங் டு டூ திஸ், எனக்கு இந்த சின்ஃபுல் வேர்ல்ட் வேணாம், எனக்கு இந்த சின்ஃபுல் திங் எனிமில்ல இருந்து வேணாம், நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நிற்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளுக்கே தெரியாத நம்மளுக்கு விரோதமா எழும்புற எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணுவாரு கடவுள், நம்ம கிட்ட கூட வராம அவர் என்ன பண்ணுவாரு, அவர் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுவார். அண்ட் ஒன் மோர் திங் வந்து என்ன நடக்கும்னா, த ஹோலி ஸ்பிரிட் ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு நம்ம எடுக்கிற டிசிஷன்ஸ் நமக்குள்ளேயே தெரியும். அவர் நம்ம கிட்ட பேசுறது எல்லாம் ஒரு ஃபீலிங் நமக்குள்ள வரும். அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஃபீலிங் வரும். டூ திஸ் டூ தட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கிற டிசிஷன்ஸ்ல இருந்து, நம்ம ப்ரேயர்ல இருந்து, நம்ம கேரக்டர்ல இருந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகும். நம்ம முன்னாடி நம்ம வேற ஒரு பர்சனா இருந்திருப்போம். பட் ஆனா வந்துட்டு ஒன்ஸ் நம்ம கடவுளுக்காக நம்ம ரைஸ் ஆகி நிற்கும் போது, நம்ம எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணும் போது, அப்ப என்னவாகும், நம்மளோட கேரக்டர்ல இருந்து எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் நேச்சரா நம்ம மாறிடும். ஒரு ஹம்பிள்னஸ், ஒரு கிராட்டிடியூட்னஸ், ஒரு தேங்க்ஃபுல்னஸ் எல்லாமே நமக்குள்ள வந்து வந்துடும். ஸோ அதனாலதான் வந்துட்டு என்ன பண்ண, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு ஃபேஸ் த டெம்டேஷன்ஸ். அதுக்குள்ள நம்ம மூழ்கிராதபடி நம்ம என்ன பண்ணணும், எப்படியாவது வந்து ஜீசஸோட கைடன்ஸ், ஜீசஸோட ஹெல்ப் கேட்டு, லார்ட் புல் மீ ஃப்ரம் திஸ் லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படியாவது வந்து வெளியே வந்துட்டா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அந்த ஹெவன்ல இருக்கிற ஒரு ஹாப்பினஸ் வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம் when the Holy Spirit comes on us. ஸோ அண்ட் இன்னொன்று வந்துட்டு என்னன்னா வந்துட்டு எப்படி சொல்றது, ஒரு ஒரு ஹாப்பினஸ் அது எப்படி இருக்கும்னா, அது வந்து அது கம்பேரே பண்ண முடியாது அந்த ஹாப்பினஸ், கடவுள் கொடுக்குற ஒரு ஹாப்பினஸ். ஏன்னா நம்ம என்னைக்குமே வந்து என்ன ஆக மாட்டோம், வரிஸ்குள்ளேயே போக மாட்டோம். என்னதான் நம்ம சுத்தி நம்ம என்ன வரிஸ்குள்ள மத்தவங்க இருந்தாலும், நீங்க நமக்குள்ள ஹோலி ஸ்பிரிட் இருக்கும் போது நம்ம எப்படி இருப்போம்னா ஃபுல்லா ஹாப்பியா தான் இருப்போம். எந்த ஒரு வரிஸோ எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் வந்து நம்ம கிட்ட கூட வந்து என்ன ஆகாது, நெருங்காது. சப்போஸ் நெருங்கினாலும் we will have the faith that வந்து என்ன ஆகும், Christ will always protect us and வந்துட்டு he will guide us அப்படின்ற ஒரு faith வந்து நமக்குள்ள எப்பவுமே இருக்கும். So that is what it is very important for us. எப்படி நம்ம ஒரு சின்குள்ள போறோம், நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்றோன்ற ஒரு தாட் வந்துட்டா கூட நம்ம என்ன பண்ணோம், அதுல இருந்து எப்படியாவது ஜம்ப் ஆகி வந்து என்ன பண்ணோம், வெளியே வந்துடணும். அதுவும் நம்ம யாரோட ஹெல்ப் கேட்டு வரணும், ஜீசஸ். ஒன்லி ஜீசஸ் கேன் ஹெல்ப் அஸ் டு கம் அவுட் ஆஃப் தட் சின். என்னென்ன சின்னோ இல்லை என்னென்ன டெம்டேஷன்ஸ்லயோ நீங்க இருக்கீங்கனாலுமே அதுல இருந்து வந்து நம்ம என்ன ஆயிடணும், ஜம்ப் ஆகி வெளியே வரணும். ஒன்லி கிரைஸ்ட் வில் ஹெல்ப் அஸ். ஸோ வந்துட்டு இந்த ஒரு டாபிக் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். ஸோ கீப் ப்ரேயிங் வாட் எவர் யூ ஆர் இன்டு, கீப் ப்ரேயிங் எவ்ரிடே. ப்ரே பண்ணுங்க 3 டைம்ஸ், இல்லை என்னென்ன டைம்லாம் கிடைக்குதோ உட்காந்துக்கிட்டு ப்ரே பண்ணுங்க. நீங்க டிராவல் பண்றீங்களா, டிராவல் பண்ணும்போது ப்ரே பண்ணுங்க. லார்ட் ஹெல்ப் மீ, நான் எப்படி பேசணும், எப்படி நான் வந்து நடக்கணும். நீங்க 1 hour 2 hours உட்காந்து ப்ரே பண்ணணும்லாம் கூட இல்லை. நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ, பைக்ல நீங்க நிற்கும் போது கூட வந்து, ஒரு டிராஃபிக்ல நிற்கும் போதும் யூ கேன் ப்ரே, லார்ட் கைட் மீ லார்ட், நான் இந்த ஒரு இடத்துக்கு போறேன், நான் எப்படி பேசணுன்றதை சொல்லித்தாங்க. he will surely guide you, he will surely protect you from all dangers. என்னென்ன டேஞ்சர்ஸ் வரப்போதோ he will surely protect you. and வந்து வேர்ட்ஸை மெடிடேட் பண்ணுங்க. டைம் இருக்கும் போதெல்லாம் வேர்ட்ஸ் மெடிடேட் பண்ணுங்க. pray for others and that will also help you. ஸோ ஹோப் வந்து இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே.